எல்லாருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். பிள்ளைகள் நம்ம யூனிட் 5 அஞ்சாவது யூனிட் சக்தியல், அதாவது எனர்ஜெட்டிக்ஸ் தானே. எனர்ஜெட்டிக்ஸில் வந்த பாஸ்போபிக் கேள்வி பார்த்துட்டு வந்திருக்கோம். இந்த பாஸ்போபிக் கேள்வி சீரீஸில் பாருங்க, நம்ம ஏற்கனவே 2019 2020 இந்த ரெண்டு பாஸ் பேப்பரும் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 2021 பாஸ் பேப்பர். 2021 பாஸ் பேப்பர் 2021 ஆண்டு வந்த எஸ்ஏ கேள்வி, அதாவது அஞ்சாவது எஸ்ஏ கேள்வியில் பி பார்ட் என்ன சக்தி எல்லாம் வந்திருக்காரு. இந்த கேள்வி பார்க்க போறோம். சரி, இங்க பாருங்க என்ன சொல்லிக்கான்னு சரினா, வெப்பேரசான சக்கரத்தையும் தரப்பட்ட தரவுகளையும் பயன்படுத்தி பின்னொன்று தாக்கத்துக்கான நியம வெப்ப உளுரை மாற்றத்துக்கு கேட்டிருக்கான். அதாவது இதுதான் தாக்கம். இந்த தாக்கத்துக்குரிய நியம வெப்ப உளுரை மாற்றத்துக்கு கேட்டிருக்கான். நியம வெப்ப உள்ளுரை மாற்றத்தை கேட்டிருக்கான். நீங்க என்ன செய்ய, நியம வெப்ப உள்ளுரை மாற்றத்தை கண்டுபிடிக்கணும். நியம வெப்ப உள்ளுரை மாற்றத்தை கண்டுபிடிக்கணும். இங்க பாரு, இரசாயன சக்கரத்தை வரையட்டும். என்ன இரசாயன சக்கரத்தை வச்சு என்ன செய்யலாம், நியம வெப்ப உள்ளுரை மாற்றத்தை பார்க்கட்டாம். இங்க பாரு, வெப்பரசாயன சக்கரம் வரையப்புறம் இங்க என்ன செய்யாரு, இவர தோண்டலுக்கு இதுல பாத்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா கார்பன் இருக்காரு. அப்ப என்ன செய்யணும், உனக்கு கார்பன் தேவைப்படுவாரு. இந்த கார்பன் பாத்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா என்ன இருக்கும், திண்ம நிலையில் இருக்கும். கார்பன் வந்து என்ன இருக்கும், திண்ம நிலையில் இருப்பாரு. இங்க 4 கார்பன் இருக்கிறதுல 4 கார்பன் தேவைப்படும். 4 கார்பன் தேவைப்படுவாரு. சரி, 4 கார்பன் தேவைப்படுவார். அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா என்ன, ஹைட்ரஜன் இருக்காரு. வேற ஹைட்ரஜன் இருக்காரு. ஹைட்ரஜன் பாத்தீங்கன்னா 16 ஹைட்ரஜன் இருக்காரு. 16 ஹைட்ரஜன் இருக்காரு. ஹைட்ரஜன் வந்துட்டு வாயு நிலை இருக்கும். உறுதியில் எப்படி இருக்கும், வாயு நிலை இருப்பாரு. வாயு நிலை இருக்கும். சரி, உறுதியில் எப்படி இருக்குன்னா வாயு நிலையில் இருப்பாரு. 4 16 ஹைட்ரஜன் இருக்காரு. அப்ப என்ன செய்வீங்க, 8 ஹைட்ரஜன் தேவைப்படுவாரு. அடுத்தது பார்த்தா ஒட்சன் இருக்காரு. இந்த ஒட்சன் எப்படி நிற்கும் சொன்னா வாயு நிலையில ஒட்சனாவே இருக்கும். ஒட்சனாவே ஒட்சிஜன் வாயு என்ன இருக்கும், உறுதி நிலையில இருக்கும். ஒட்சன் வாயு இருக்கும், உறுதி நிலையில இருக்கும். இவர தோன்றல். அடுத்தது பாத்தீங்கன்னா சொன்னா இவங்களோட தோன்றல். அடுத்தது என்ன, நீர்ற தோன்றல். சரிதானே, நீர்ற தோன்றல். இதுல பாரு, அவன் என்ன சொல்றான்டா, இதுல வெப்ப உள்ளுரை மாற்றம் என்ன, டெல்டா எச்ச கண்டுபிடிக்கிறான். சாரி, வெப்ப உள்ளுரை மாற்றம் டெல்டா எச்ச கண்டுபிடிக்கிறான். டெல்டா எச்ச கண்டுபிடிக்கிறான். இவர் பார்த்தீங்கன்னு சொன்னா 4 பேர் இருக்காரு. மேதே 4 பேர் இருக்காரு. இவர தோன்றல் பாரு, -74 அப்ப 4 தரம் -74.8 போடுவாய். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா இவரை பார்த்தேன்னு சொல்லிச்சேன்னா -84.7. இங்க 2 பேர் இருக்காரு. அப்ப 2 தர -84.7 போடுவாய். அடுத்தது இவரை பார்த்தேன்னா நீருக்கு என்ன இருக்காரு, -214.8. 2 பேர் இருக்காரு. அப்ப 2 தரம் -214.8 போடு. -214.8 போடுவாய். இதுல இருந்து உனக்கு என்ன சொல்லணும், டெல்டா எச்ச கண்டுபிடிக்கணும். டெல்டா எச்ச கண்டுபிடிக்கணும். எஸ்வின் இதுபடின்னு பார்த்தீங்கன்னா இப்படி போறதும் இப்படி போறதுக்கு எப்படி இருக்கும், சமனா இருக்கும். இந்த மாதிரி போறதும் இப்படி போறதும் சமனா இருக்கும். ஆக டெல்டா எச் சமன் இப்படி போகுது. இதான் வந்துட்டு 4 தர 74.8. இது இப்படி இருக்கா, இங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, மைனஸ் போட -4 தர -74.8 கிலோ ஜூல் மூல் -1 இது என்ன செய்யறாங்க, இப்படி போக நான் எடுக்கிற திசையில இருக்கேன். அப்ப என்ன சொல்ல, பிளஸ் போடுவாய். என்ன வரப்போதோ 2 தர 84.7 கிலோ ஜூல் மூல் -1. சரிதானே, மூல் -1. நான் எடுக்கிற திசையில இவரும் இருக்காரு. 2 தர 214.8 கிலோ ஜூல் மூல் -1. சரி, மூல் -1. இதை சுருக்கி எடுத்தேன்டா சரி, -299.8 கிலோ ஜூல் மூல் -1. கிலோ ஜூல் மூல் -1 வராது. இதான் என்ன, இதான் வந்துட்டு இவர வெப்ப உள்ளுரை மாற்றம். சரிதானே, இதான் வந்துட்டு வர வெப்ப உள்ளுரை மாற்றம். சரி, அடுத்து என்ன சொல்றான்னு சொல்லுன்னா, 2வது கேள்வி, மேலே B1 தாக்கத்துக்கான நியம எந்திரிப்பை மாற்றத்தை கேட்டிருக்கான். திரும்ப என்ன சொல்றான், இது வெப்ப உள்ளுரை மாற்றம் கணிச்சோம். அடுத்து என்ன சொல்லிக்காண்டா, எந்திரிப்பை மாற்றம் கேட்டிருக்கான். எந்திரிப்பை மாற்றம் கணிக்கப்படும். சரி, எந்திரிப்பை மாற்றம் கணிக்கப்படும். சரி, எந்திரிப்பை மாற்றம் கணிக்கப்படும். எந்திரிப்பியல் போட்டேன் நியம எந்திரிப்பியல் போட்டேன்னு சொல்லிச்சேன்னா இங்க பாரு, எந்திரிப்பியல் போட்டேன்டா எவ்வளவு எந்திரிப்பியல் இருக்காரு, மெதேனிக்குரிய எந்திரிப்பி பாரு எவ்வளவு வரான்னு சொல்லிச்சுன்னா 186.3. ஒட்சிசனுக்கு பார்த்தேன்னா ஒட்சனுக்கு 205.1.
205 உண்டா சரிதானே ஏதேனே பார்த்து என்ன செஞ்சுன்னா சாரி 229.6 229.6 நீருக்கு பாரு 188.8 188.8 நீருக்கு பாரு 188.8 229.6 ஒருத்தருக்கு 205.1 ஏதேனுக்கு வந்து 186.3 186.3 இதுல இருந்து நீ என்ன செய்யணும் சொன்னா இந்த டெல்டா எஸ் கணிக்க டெல்டா எஸ் கணிக்கட்டுமா உனக்கு என்ன சொல்லணும்டா டெல்டா எஸ் சமன் உனக்கு என்ன சொல்லணும் சொன்னா ஆஹ் விளைவுகள்ற எந்திரிப்பியல்ற கூட்டுத்தொகை செய்ய என்ன எந்திரிப்பியல்ற கூட்டுத்தொகை செய்ய தாக்கிகள்ற எந்திரிப்பியல்ற கூட்டுத்தொகை இருக்கு விளைவுகள்ற எந்திரிப்பியல்ற கூட்டுத்தொகையில இருந்து தாக்கிகள்ற எந்திரிப்பியல்ற கூட்டுத்தொகை கழிச்சு வர்றது உனக்கு எப்படி வரும் சொன்னா டெல்டா எஸ்ஸா இருக்கும் சரிதானே சரி விளைவுகள் எந்திரிப்பியல்ற கூட்டுத்தொகை எடுத்தேன்னா உனக்கு என்ன வர போதும் இவர் 2 பேர் இருக்காங்க அப்ப ரெண்டு தர 229.6 ஜூல் மூல் -1 கெல்வின் -1 சரிதானே சாக இவரை பார்த்தேன்னு சொன்னா 180 அதாவது 2 பேர் இருக்காங்க 2 தர 188.8 ஜூல் மூல் -1 கெல்வின் -1 இது வந்துகிட்டு என்ன விளைவுகள் இதுல இருந்து கழிக்கப்படும் என்ன தாக்கிகள் இதுல இருந்து கழிக்கப்படும் தாக்கியல் பார்த்தா இவர் 4 பேர் இருக்காரு 4 தர 186.3 ஜூல் மூல் -1 கெல்வின் -1 சக இவர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் இருக்காரு அப்ப 205.1 ஜூல் மூல் -1 கெல்வின் -1 இருக்க போதும் சரிதானே இதை கூட்டி கழிச்சு கடைசா இறுதியா விட எடுத்தேன்னு சொல்லி சொன்னா என்ன ஆன்சர் வருது -113.5 ஜூல் மூல் -1 கெல்வின் -1 வருது -113.5 ஜூல் மூல் -1 கெல்வின் -1 இருக்காரு இதுல எந்திரிப்பி மாற்றம் சரிதானே சரி அடுத்தது மூணாவது கேள்வி பாரு மூணாவது கேள்வி என்ன சொல்றீங்கன்னு சொன்னா 500 கெல்வினில் மேலே B1 தாக்கத்திற்கான நியம கிப்ஸ் சக்தி மாற்றத்தை கண்டுபிடிக்கலாம் 500 கெல்வின்ல தாக்கத்தில் நியம கிப்ஸ் சக்தி மாற்றத்தை கணிக்க சொல்லிருக்க நியம கிப்ஸ் சக்தி மாற்றத்தை கணிக்க சொல்லிருக்க சரிதானே சரி இங்க சரிதானே இதுல பாரு நியம கிப்ஸ் சக்தி மாற்றத்தில் நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் போடல அது அவங்க விட்டான் ஸ்கீம்ல திருத்திருந்தாங்க சரிதானே ஏன்னா 500 கெல்வின்ல நம்மளுக்கு என்ன செய்யலாது ஸ்டாண்டர்ட் வந்துட்டு போட இயலாது அது நியம நிலை இல்லை சரிதானே பிள்ளைகள் சரி இதுக்கு என்ன செய்யணும் சரி சொன்னா நீ என்ன செய்யணும்னா கிப்ஸ் சக்தி மாற்றத்தை கண்டுபிடிக்கலாம் கிப்ஸ் சக்தி மாற்றத்தை கண்டுபிடிக்கணும் டெல்டா ஜிஏ காணட்டாம் டெல்டா ஜிஏ கண்டுபிடிக்க சொல்லிருக்கான் உனக்கு என்ன செய்யும் சாம்பாடு என்ன டெல்டா ஜி சமன் டெல்டா ஹெச் மைனஸ் டி இன்டூ டெல்டா எஸ் டெல்டா ஹெச் எவ்வளவு வந்தாரு டெல்டா ஹெச் பெருமதி எவ்வளவு வந்திருக்காரு டெல்டா ஹெச் பெருமதி -299.8 கிலோ ஜூல் மூல் -1 சரிதானே கிலோ ஜூல் மூல் -1 வந்தாரு யாரு டெல்டா ஹெச் பெருமதி இங்க பாத்தீங்கன்னா டி வந்துட்டு எவ்வளோ 500 கெல்வின் தர டெல்டா எஸ் எவ்வளவு பெருமதி வந்தாரு டெல்டா எஸ் பெருமதி உனக்கு வந்தது -113.5 ஜூல் மூல் -1 கெல்வின் -1 113.5 ஜூல் மூல் -1 கெல்வின் -1 அதாவது இதுல இருந்து உனக்கு என்ன போடலாம் சொல்லுன்னா -113.5 தர 10⁻³ கிலோ ஜூல் மூல் -1 கெல்வின் -1 போடலாம் சரிதானே இதை சுருக்கி எடுத்தீங்களா இருந்தா உனக்கு என்ன டெல்டா ஜி வருது சுருக்கி எடுத்த டெல்டா ஜி வருது
இங்க பாருங்க -243.05 கிலோ ஜூல் மூல் -1 அது -243.05 கிலோ ஜூல் மூல் -1 வந்துடுறேன்னு இதுல கிப்ஸ் சக்தி மாற்றம் சரிதானே. சரி, அடுத்த கேள்வி என்ன சொல்லிருக்காங்க, வெப்பநிலை அதிகரிப்பானது மேல B1 தரப்பட்ட தாக்கத்துக்கு சாதகமா அமையுமா என்பது காரணங்கள் தந்து குறிப்பிடுக. வெப்ப உருளை மாற்றம், எந்திரிப்பு மாற்றம் வெப்பநிலை சார்ந்திருக்க மாட்டாது. அதாவது வெப்பநிலை அதிகரிச்சு என்ன செய்யுது, டெல்டா ஹெச் டெல்டா எஸ் என்ன செய்யுது, எந்த மாற்றமும் இருக்காதுன்னு சொல்லிருக்கான். இங்க பாரு, சாம்பாடு என்ன, டெல்டா ஜி சமம் என்ன, டெல்டா ஹெச் மைனஸ் டி இன்டூ டெல்டா எஸ். இதான சமன்பாடு, என்ன இதான் சமன்பாடு, சரிதானே. உனக்கு இங்க பாரு, இந்த டெல்டா எஸ் உனக்கு எப்படி வந்திருக்காரு, மைனஸ்ல வந்தாரு. டெல்டா ஹெச் எப்படி வந்தாரு, மைனஸ்ல வந்தாரு, என்ன மைனஸ்ல வந்திருக்காரு. இதுல பார்த்தேன்னு சொல்லிச்சுன்னா மைனஸ் இன்டு மைனஸ் விளைவு என்ன போது பிளஸ் ஆகும். அதாவது மைனஸ் இது இங்கே பாரு, இது மைனஸ் இருக்கும், இங்கே என்ன வரப்போதோ பிளஸ்ல வரப்போகுது, விளைவா வந்துட்டு பிளஸ்ஸா வரும், விளைவா வந்துட்டு பிளஸ்ல வரப்போதோ. இந்த வரைக்கும் டீட பெருமதி கூட உனக்கு என்ன வரப்போகுதுன்னு சொல்லிச்சுன்னா இதுல பெருமதி கூடும். இந்த வரைக்கும் பெருமதி வந்துட்டு எப்படி இருக்கும்னு சொன்னா டீட பெருமதி கூட கூடும். இந்த மைனஸ் அப்படியே இருக்கு, இது மாறாம இருக்கு. டீட பெருமதி கூட இந்த பிளஸ்ல பெருமதி கூட போதானே. டீட பெருமதி அதாவது வெப்பநிலை அதிகரிக்க என்ன செய்யும், இந்த பிளஸ்ல பெருமதி அதிகரிக்கும். அப்ப பிளஸ்ல பெருமதி அதிகரிக்கும்னு சொல்லிச்சுன்னா இந்த விளைவா வார இந்த டெல்டா ஜீட பெருமதி என்ன செய்யும், குறையும். டெல்டா ஜீட பெருமதி என்ன செய்யும், குறையும். சரிதானே. இதைத்தான் அவன் சொல்றான் விளக்க சொல்லிக்கான். இதைத்தான் அவன் விளக்க சொல்லிக்கான். என்ன சொல்லுவீங்க, வெப்பநிலை அதிகரிக்கும். இங்க டெல்டா ஹெச் வந்துகிட்டு மறைப்பெருமதியில் இருக்க, டெல்டா எஸ் வந்துகிட்டு மறைப்பெருமதியில் இருக்காரு. வெப்பநிலை அதிகரிக்கும் போதோ விளைவாக கிடைக்கும் கிப்ஸ் சக்தி மாற்றத்தில் என்ன இருக்கும், குறைவு ஏற்படும். அதாவது என்ன செய்யும், குறைந்த மறைப்பெருமதியா இருக்கும். இருந்து உங்க சில சொல்லிச்சேன்னா வெப்பநிலை வந்துகிட்டு என்ன செய்யாது, இவருக்கு இந்த தாக்கத்துக்கு சாதகமா அமைய மாட்டாது. அதாவது வெப்பநிலை அதிகரிப்போ இந்த தாக்கத்துக்கு வந்துகிட்டு சாதகமா அமைய மாட்டேன். சரிதானே. சரி பிள்ளைகள், இதான் வந்துட்டு 2021ஆம் ஆண்டு எனர்ஜெட்டிக்ஸ்ல வந்த எஸ்ஏ கேள்வி. 2021ஆம் ஆண்டு எனர்ஜெட்டிக்ஸ்ல சக்தியில வந்த எஸ்ஏ கேள்வி இவரதான். சரிதான், 5வது கேள்வியில பி பாட்டா வந்திருந்தாரு. என்ன சரி, உங்களுக்கு டவுட் இருந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த வாட்ஸ்அப் விளக்கத்துக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. சரியா பிள்ளைகள், அடுத்தது பார்ப்போம்.